குழந்தை எங்க இருக்கிற என்ன பண்ற? மாவிளைய என்ன மாமா நீங்க மயிலே மயிலே இறங்க போடுமா? பிக்கணும். பிக்கணுமா? போய் பீடா. என்ன தைரியம் இருந்தா ராவோட ராவா என் பொண்ணை தூக்கிட்டு வருவேன். அப்ப பகல்லையே தூக்கிட்டு போலான்னு சொல்றீங்களா? என்ன விஜயகுமார் உங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டானா? அவன் ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே. என்னது பாம்பு கூட தான் நல்ல பாம்புன்னு பேர் இருக்கு. கொத்தனா விஷம் வரல. ஜமீன்தார் பொண்ணை கட்டிக்கிட்டா வேலை வேலைக்கு தின்னலாம், கார்ல சுத்தலாம். ஆசை ஒரு ரூபாயே கேட்க மாட்டீங்களே. பாவி இப்படியா செஞ்சா? இன்னைக்கு என் பொண்ணை தூக்கிட்டு வந்தா நாளைக்கு உங்க பொண்ணோட தூக்கிட்டு வந்தா எப்படி? ஆமா சேச்சே அதெல்லாம் அவர் செய்ய மாட்டாங்க. அதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமே. ஐயோ அப்ப அடிக்க வேண்டியதுதான். ஐயோ உன் கால விட்டு கேட்டுக்கிறேன். என் மகனை ஒண்ணு செஞ்சிடாத. என் புள்ளைய ஒண்ணு பண்ணிடாத. 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. உன் மகனை கொன்னுடுவேன். ஐயோ என் புள்ள அப்படி எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டான். நான் உங்ககிட்ட உண்மை நீ ஒண்ணு பேசணும். கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். வயசு பொண்ணை உள்ள வச்சிருக்கு. நான் என்ன வளையல் போட்டுருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன். ஏய் சொன்னா கேட்டுக்க. உன் மகன் உயிரோட இருக்கணும்னா மறிக்குழந்தை வெளியே வரணும். மறிக்குழந்தை உங்களை பிச்சை கேட்டு இந்த வீட்டுக்கு வந்து என் மகனோட உயிரை கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேம்மா. என் புள்ளிய ஏன் கண்டதுக்கே உயிரோட கொள்றாங்கம்மா. அம்மாடி என் மகனை எனக்கு கொடுத்துட்டு இங்க இருந்து போயிடுமா. அவன் கால வந்து கேட்கிறேன். போயிடுமா. மாமா வந்துட்டா என் மறி கொழுந்து. அப்புறம் இவன் எதுக்கு அடி தோத்து பாடி என் படிதாண்டிய பத்தினி போலாமா? எங்கடா? எங்க டாவா? என்ன மரியாதை குறையுது? மரியாதை மட்டுமா குறையும்? இன்னும் கொஞ்ச நேரம் நின்னீங்க ஊரே சிரிக்கும்படியா நான் செய்வேமா. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. மறி குழந்தை வாய மூடிட்டு வீட்டுக்கு வர போறியா இல்லையா? எந்த வீட்டுக்கு? இதுதான் என் வீட்டு. ஒரே ராத்திரியில மாட்டிட்டானே. ஒருவேளை மை வச்சு பணம் இருக்கும். வரியா இல்லையா? சும்மா சத்தம் போடாத. யாரும் என்ன மாத்தல மயக்கல. நானா தான் இங்க வந்தேன். விஜயகுமார நான் மனசார விரும்புறேன். அவர்தான் கட்டிக்க போறேன். அவர் ஒண்ணு இழுத்துட்டு வரல. நான் தான் வந்து அவர் காலில் விழுந்தேன். என்ன கதையே மாறுது? ஆமா மாமா விஷயத்தை இப்படி போட்டு உடைக்கிறாள். என்ன செய்யறது? இவள்கிட்ட என்னடா பேச்சு? அந்த பயலை புடிச்சு கொல்லுங்க. இவ தானா வழிக்கு வந்துருவா. நிறுத்துங்க. இனி மேல அவர் மேல ஒரு துரும்பப்பட்டாலும் இங்க நடக்கிறதே வேற. பெத்த அப்பனே மிரட்டுறியா நீ? மிரட்டுதா? துணிஞ்சிட்டேன். பெரிய மனுஷங்கிற போர்வையை போட்டுட்டு இத்தனை நாளா நீ செஞ்ச கொலை எத்தனை இதெல்லாம் ஊர் மத்தியில நான் கணக்கு சொல்ல போறேன். நம்ம வீட்டை சுத்தி சமாதியா கிடக்கிற பிணங்களை எல்லாம் பேச வைக்க போறேன். நீ அம்மாவுக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் 10 பேர் மத்தியில நான் சொல்ல போறேன். இதுக்கு மேல இந்த பக்கம் நீ ஒரு அடி எடுத்து வச்ச என்னுடைய மறு அடி கோட்ல தான். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நானும் என் மாமாவும் பயந்துருவேன் நினைச்சியா? கோட்டிடம் போயே. அறிவு கட்டவனே, சொல்லக்கூடாத விஷயத்த அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இனிமே நம்ம இங்க இருக்கக்கூடாது. எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்றவா. ஓடிடலாம். பொண்ணு மறிக்குழந்துக்கு தாய் தகப்பு இருந்தும் இல்லைங்கிற நிலைமை இருக்கிறதுனால பொண்ணுக்கு நானே தாயாவும் தகப்பனாவும் அண்ணனாவும் தம்பியாவும் சுருக்கமா சொல்ல போனா பொண்ணு வீட்டுக்காரனே நான் தாயா. அப்ப நிச்சயத்தோடு எழுத வேண்டியதானே? எழுதுறலாம். ஜூலை மாசம் 3ஆம் தேதி கல்யாணம். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது ஊர்ல ஒரு பையன் நம்ம மதிக்க மாட்டான். கல்யாணம் எப்போ? ஏங்க நாளை காலையில நாமெல்லாம் கல்யாண சொத்துக்கு போயிடலாமா?
இன்னும் சின்னவர் வரலையே. நான் அப்பவே சொன்னேன், கேட்டாதானே? அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். வண்டியை கட்டி டவுனுக்கு போனா இன்னும் காணோம். நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சே அஞ்சே வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் இருந்து ஓடு ராஜா. ஹாய் மாப்பிள்ளைய அழைச்சின்னு வாங்க. என்னம்மா நேரமாகுது, தம்பிய மனவரையில் உட்கார சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, சின்னவர் வரவு போய் உட்கார மாட்டே போ. அவனுக்கு என்ன பெரியவரு, இங்க குட்டி அவன் வந்துருவா, நீ இங்க போய் உட்காருங்க. என்ன பட்டாளத்துக்காரரே, எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வரலையா? நான் தான் எங்கே வரதுல உனக்கு தெரியுமேடா. சரி, கல்யாணம் முடிஞ்சதோ மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டு வரேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜமாய்ச்சிருவோம். போயிட்டு வரேன். எதுக்குங்க அவன் டவுனுக்கு அனுப்பிச்சீங்க? நான் எங்க அனுப்புனேன்? எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு அவன் தான் ஓடுறான், நான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதம் பண்ண அச்சதை எடுத்துங்க. தங்க வரட்டும். யாரால வந்துட்டு இருக்க? எந்த காலம் பக்கத்துல வந்தாலும் தங்க வராம இந்த கல்யாணம் நடக்காது. ஏண்டா ஒரு சின்ன பையனை 3 பேரா சேர்ந்து அடிக்கிறது எவ்வளவு கத்துறான். பொண்ணு மாப்பிள்ளை எவ்வளவு அழகா என்னது, தம்பிக்கு போன பையனை காணா, வண்டி மட்டும் வந்து நிக்குது. தங்கம், தங்கம், உனக்கு என்னாச்சுப்பா? பையனர் மாணிக்கம் என்ன கத்தியால கொத்தி. தங்கம், ஐயா, உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்களே ஐயா. பாரியா, பாரியா. ஐயா, தங்கம், கண்ணை திறந்து பாரியா. நீ கண்ணை மூடிட்டா எனக்கு இந்த உலகமே இருந்து போயிரியா. தங்கம், இங்க பாரு ஐயா, பெரிய மனுஷன் மாதிரி என் நிச்சயதார்த்தத்தை முன்னாடி நின்று நடத்துறியே, இப்ப கல்யாண பந்தெல்லாம் போட்டு வச்சு நீ கண்ணை மூடிட்டா எப்படியா? பாரியா, நீ கண்ணை திறந்து பாரியா. எனக்கு தாய் தகப்பே அண்ணன் எல்லாமே நீ தானே சொன்னிய. இப்ப நீ கூட நான் அதைய விட்டுட்டு போயிட்டியடா. தங்கம், 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 தங்கம்னு கூப்பிடுறேனே. ஐயோ, உன் காதுல வெள்ளையா? இந்த கார்ல உட்கார வச்சு ஊர்வலம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, இப்ப எங்களுக்கு முன்னாடி தனியா ஊர்வலமா வந்துட்டியப்பா. ஏண்டா ராஜா? ஐயா, தங்கம், பாருடா, அம்மாவை பாருடா, கண்ணு பாருடா. ஐயா, ஜமீன்தார் ஐயா, இந்த அநியாயத்தை பாருங்கய்யா, அக்கிரமத்தை கேளுங்கய்யா, வெளியே வாங்கய்யா. பரதேசி பயிலுங்க பணத்தை தூக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. ஜமீன்தார் ஐயா, வாங்கய்யா வெளியே, இந்த கொடுமையை பாருங்கய்யா. என்னடா ஊரை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? வேற வேலை இல்லையா? என்ன விஷயம்? என் தம்பி அநியாயமா கொன்னுட்டாங்கய்யா. யாரா? இந்த மைனர். மைனரா? சொன்னது யாரு? சாகிறதுக்கு முன்னாடி என் தம்பியே சொல்லிட்டு உயிரை விட்டாயா. என்னங்கடா இது, செத்துட்டான்னு சொல்றீங்க, அப்புறம் செத்தவன் வச்சு பேசணும்னு சொல்றீங்க, காது குத்துறீங்களா? சரி, அப்படியே இருந்தாலும் செத்தவன் சொன்னது எப்படி சாட்சி ஆகும்? கொலகார பாவி உங்க பக்கத்திலேயே நிக்கிறா. என் தம்பி பணமா என் கையில இருக்கிறா. இதெல்லாம் பொய்யுங்கிறீங்களா? ஐயா, ஊர்ல ஒரு தப்பு நடந்துட்டா பஞ்சாயத்து தலைவர் நீங்க தானே வந்து முடிவு சொல்லணும். முடிவா?
பைத்தியக்கார பசங்களா, நான் ஒண்ணும் சொல்றதா இல்ல. நீங்களே எடுத்துக்கங்க முடிவை. தம்பி, இங்க நியாயம் கிடைக்காது. வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். இம்மாதம் 3ஆம் தேதி லிங்கம்பாளையத்தைச் சேர்ந்த மைனர் மாணிக்கம் எனது தம்பி தங்கராஜை ஈவிரக்கமின்றி படுகொலை செய்து விட்டார். அவரை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஓகேயா? சரிதானா? இதுல ஒரு கையெழுத்து போட்டு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க சார் இந்த பக்கம்? என்ன மாதிரி ஆபீசருங்க சொல்லிட்டு வர முடியும்? இவர் யாரு? ஊர் லிங்கம்பாளையம். இவர் தம்பிய மைனர் மாணிக்கம் கொலை செஞ்சுட்டார் சார். வெளிய பார்த்த ரொம்ப சின்ன பையன். தர்மதுரை அவர்களே, நீங்க தான் நியாயம் சொல்லணும். எங்களை எல்லாம் காப்பாத்தது நாங்கெல்லாம் ஏழைங்க. ஏழைங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும், கவலையே படாத. இன்ஸ்பெக்டர், இவர்கிட்ட ரிப்போர்ட்ல எழுதி வாங்கிட்டீங்களா? Yes, sir. வெரி குட். தம்பி, இப்ப நீ என்ன பண்ற? நேரா ஊருக்கு போற, பணத்தை அடக்கம் பண்ணிடுற. என்ன சார் பணத்தை எரிக்க சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணா மாத்திரம் இவன் தான் என்ன கொலை பண்ணான்னு பொண்ணை எந்திரிச்சு உண்மையை சொல்ல போதா? மறமண்ட சும்மா இரு, எனக்கு தெரியாதே. இத பாரு தம்பி, நானே நாளைக்கு உங்க கிராமத்துக்கு வரேன், விசாரிக்கிறேன். கொலை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உடனே தூக்கில ஏத்துறேன். நான் சொன்ன மாதிரி பணத்தை எடுத்துட்டு போய் எரி. உங்களை தான் நம்பி இருக்கேன். உலகமே நம்பிக்கையில தான் தம்பி வாழுது. போ. இத பாரியா, இந்த போறானே அவன் கேஸ் ஃபைல என் கையில கொடு, நான் டீல் பண்ணிக்கிறேன். அது எப்படி சார்? அவன் ஏ ஸ்டேஷனுக்கு வந்து எங்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். நான் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கேன். அதனால என்ன? அது மட்டும் இல்ல, அந்த ஜமீன்தாரும் மைனரும் பல நாளா பல குற்றங்களை செய்து தப்பிச்சிட்டு வராங்க. இந்த கேஸ்ல அவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தாம நான் விட போறதில்ல. நான் மட்டும் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன். அதே கொலை கேஸ் விஷயமா விசாரிக்க தான் வந்திருக்கேன். ஃபைல கொடு. சாரி சார், இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் ஒரு சுப்பீரியர் ஆபீசர். நான் கேட்டுமா ஃபைல கொடுக்க மாட்டேன்ற? யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். சாபாஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.